கிரிக்கெட் ரசிகர்களே, இந்திய மண்ணில் முதல் முறையாக நியூசிலாந்தோட நடக்கிற ஒரு ODI சீரீஸை இந்தியா தோக்கிறது இதுதாங்க முதல் முறை. சீரீஸ்லேயே சிறப்பாக செயல்பட்ட டேரல் மிச்சலுக்கு மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்ட் கிடைச்சிருக்குதுங்க. கடைசி 7 மேட்ச் இந்தியா கூட விளையாண்ட ODI சீரீஸ் எல்லாமே டேரல் மிச்சல் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2024 நடந்த டெஸ்ட் சீரீஸும் இதே மாதிரி தாங்க முதல் முறையை இந்தியா தோல்வி தழுவிச்சு. நேற்றைய மேட்சை பொறுத்தவரை விராட் கோலி உள்ளே இருக்கிற வரைக்குமே இந்தியா ஜெயிச்சிரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் தாங்க இருந்துச்சு. அதுவும் ஹர்ஷித் ராணா வேற நேற்று வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார். இவங்க 2 பேருமே உள்ளே இருக்கிற வரைக்கும் இந்தியா ஜெயிச்சிரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஹர்ஷித் ராணா அவுட் ஆனார். அப்படியே மேட்சின் போக்கே மாறிச்சுங்க. தொடர்ந்து 2 விக்கெட் போச்சு. விராட் கோலியும் அவுட் ஆனார். அப்படியே மேட்சும் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் இந்தியாவில் கன்சிஸ்டண்டாக விளையாடக்கூடிய ஒரே பிளேயர் ODIயில் விராட் கோலின்னு மட்டும்தாங்க சொல்ல முடியுது. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா விளையாண்டாலும் கன்சிஸ்டண்டாக விளையாடுறது இல்லைங்க. பவுலர்ஸ் எல்லாம் பெரிய அளவு பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில சீனியர் பிளேயர்லாம் உள்ளே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. யங் பவுலர்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்களெல்லாம் நல்லா வழிநடத்துறதுக்கு சீனியர் பவுலர்ஸ் எல்லாம் டீமில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நியூசிலாந்தோட சீரீஸை இந்தியா தோற்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.